ஓம் சாந்தி. ஸோ இன்றைக்கி நம்ம சமானத்தினுடைய ப்ராக்டிஸ் கூட என்ன பண்ணுறோம்னா, பாபா அடிக்கடி சொல்லக்கூடிய 2 வார்த்தை, நான் மற்றும் எனது, மை அவரும் மேரா. இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள், நான்கிற வார்த்தையை நம்ம எவ்வளோ காலம் ஞானம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி, நமக்கு விவரம் தெரிஞ்சோ தெரியாமலேயோ எல்லா நாட்களில் அந்த நான்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தி வந்திருக்கிறோம். அறியாமையில் எதெல்லாம் நான், எனது, என்னுடையவங்க அப்படின்ட்டு நம்ம நினச்சி வந்தோம். எப்போ பாபா கிட்ட நம்ம அடியெடுத்து வச்சோமோ இந்த இடத்துல உண்மையான நான்கிறது என்ன, உண்மையான எனதுங்கிறது என்னங்கிறத நம்மளால் உணர முடிஞ்சது. அப்போ நம்ம இருட்டில் இருந்து வெளிச்சத்தை நோக்கி நம்ம வந்துட்டோம். வெளிச்சத்தில் வரப்போ தான் நான் யாராக இருக்கிறேன், என்னுடையவர் யார் என்பதை நம்மளால் ரிலீஸ் பண்ண முடியும். ஏன்னா ஜானகி தாதி அடிக்கடி சொல்லுவாங்க பாருங்கள், மை கவுன் மேரா கவுன், நான் யார், என்னுடையவர் யார். 3 ஓம் சாந்தி சொல்லுவாங்க. ஒவ்வொரு தடவை அந்த ஓம் சாந்திக்கு ஒவ்வொரு விதமான விளக்கம் இருக்கும். அதில் சில நேரங்களில் பார்க்குறப்ப மை கவுன், அந்த நெஷா மேரா கவுன் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறப்ப பாருங்கள் எவ்வளோ அந்த ஸ்பிரிட் அதில் இருக்குன்ட்டு. அப்போ பாபா கிட்ட தன்னோட அதிகாரத்தை, உரிமையை அவங்க எப்படி அனுபவத்தின் சுரூபமாக ஆக்கியிருக்கிறாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி சமானத்தினுடைய பயிற்சி கூட என்ன அப்படின்னா, பகவான் மேரா ஹே, யாரே முழு உலகம் தேடிக்கொண்டு இருக்கிறது. பக்தர்கள், பிற தர்மத்தவர்கள், உலகத்தில் கோடிக்கணக்கான பேர் துக்கா சாந்தியில் இருக்கிறாங்க. என்னுடையவங்ககிட்ட சொல்லிக்க இந்த உலகத்தில் யாருமே இல்லையே, யார் எனக்கு சொந்தமானவங்க சொல்லிட்டு முழு உலகம் தேடுது. இப்படிப்பட்ட காலகட்டத்தில் பகவான் எனக்கு என்னுடையவராக ஆக்கியிருக்கிறோம். ஆக்கிட்டோம்ல, இல்லை ஆக்க போகிறோமா? ஆக்கிட்டோம், எல்லாரும் ஆயிட்டோம்ல. பகவான் என்னுடையவர், நான் அவருக்கு சொந்தம், அவர் எனக்கு சொந்தம். இந்த 2 வார்த்தை தான். அந்த 2 வார்த்தையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நமக்கு அந்த ஆன்மீக போதியை ஏற்படுத்தக்கூடிய அந்த அனுபவங்கள், சம்பந்தம், பிராப்தி, எல்லா விஷயம் அந்த 2 வார்த்தையில் வந்துடுது. பாபா நம்ம யாராக இருந்தாலும் சொல்கிறார் இல்லையா, நீ யாரோ எவரோ எங்கே இருக்கிறியோ, நீ எப்படி இருந்தாலும் உன்னை நான் என் குழந்தனை ஏற்றுக்கிறேன். ஏன்னா ஒரு தடவை நீ என்னோட அப்பான்ட்டு சொல்லிட்டல்ல. நம்ம ஒரு தடவை சொன்னதுக்கோ, புரிஞ்சு சொன்னோமோ புரியாமல் சொன்னோமோ, ஆனாலும் பாபா நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு, அடாப்ட் பண்ணிட்டாரு, குழந்தை நீ என்னோட குழந்தைன்ட்டு. அப்போ இதுதான் பகவானுடைய அந்த அன்பு. பாபா வேறு எதையும் பார்க்கல, ஆனால் நம்மளோட அந்த ஒரு கண்டறியக்கூடிய சக்தியை பார்க்குறார். உலகத்தில் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் உண்மையான கடவுள் எங்கே இருக்காருன்ட்டு தெரியாது. ஆனால் இங்கே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால தான் பாபா தன்னோட ஒவ்வொரு குழந்தைகளையும் எவ்வளோ பாபா அன்பான திருஷ்டி, கனிவான பார்வையில் நம்மளை பார்த்து பார்த்து கவனிக்கிறார். பாபா நம்மளை கவனிக்கிறாரு தானே? கவனிக்கிறாரா, வளர்க்கிறாரா, எல்லாமே கொடுக்குறாரு இல்லையா? ப்ரெசன்ட் டைம் பார்த்தீங்கன்னா இந்த நேரமெல்லாம் திரும்ப நமக்கு வாழ்க்கையில் கிடைக்காது. இத்தனை வருஷ காலம் எங்கேயோ 90 வருஷம் ஆயிடுச்சு. அப்போ இந்த 90 வருஷத்தில் நீங்கள் நினச்சி பாருங்கள், அந்த காலத்தில் இருந்து இந்த காலம் வரைக்கும் எப்படி எப்படி பாபா இந்த யஜ்யத்தில் யார் யார் மூலமாக நிமித்தமாக்கி எப்படி குழந்தைகளை யஜ்யத்தை வழிநடத்தி முன்னோக்கி நம்மளை கொண்டு போயிட்டே இருக்கிறார். ஸ்தூல வளர்ப்பும் கிடைக்குது, நமக்கு சூட்சும வளர்ப்பும் கிடைக்குது. அதனால தான் நமக்கு நஷா என்ன இருக்கணும்னா, பகவான் மேரா ஹே, உரிமையோடு நம்ம நினைக்கணும், மேரா பாபா. ஏன்னா பகவான் என்ற வார்த்தை சொல்கிறோம்னா யாருக்கும் கிடைக்காதவர் எனக்கு கிடைச்சிட்டாரு இல்லை, அவர் எனக்கு எப்படி கிடைச்சிருக்காரு, உரிமையாக நம்ம சொல்கிறோம். இந்த முழு உலகத்தினுடைய படைப்பாளர், முழு உலகத்தினுடைய படைப்பாளர் அவர்தான். 3 உலகத்தினுடைய அதிபதி, அனைத்து ஆத்மாக்களுக்கும் பாலனகார், அதாவது நம்மை வளர்க்கக்கூடியவர். அவர் அனைத்து குணங்களிலும் சக்திகளிலும் கடலாக இருக்கக்கூடியவர். இப்படி அனைவரையும் பராமரிக்கக்கூடிய, வளர்க்கக்கூடிய பகவான் என்னுடையவராக இருக்கிறார். அந்த பெருமையோடு நம்ம நினைக்கணும். சும்மா பகவான் என்னுடையவர்னு சொன்னாலாம் நஷா வராது. பகவான் யார், அவரோட ஸ்பெஷாலிட்டி என்ன, அவருடைய குணங்கள் என்ன,
இதோட சேர்த்து நினைக்கிறப்ப தான் அந்த உரிமையான அனுபவம் வரும். முழு உலகமும் பார்த்திங்கன்னா யாரை பூஜை பண்ணுறாங்க, பக்தியில் அர்ச்சனை அபிஷேகம் ஆராதனை பண்ணுறாங்க, எங்கே கிடைப்பாருன்ட்டு தேடுறாங்க, அவர் என்னுடையவராக இருக்கிறார். கோவிலில் பார்த்தீங்கன்னா கூட்டம் அப்படி போகுதில்ல, எங்கே பார்த்தாலும் எவ்வளோ சிறப்பாக பூஜை பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் அப்பேற்பட்ட பகவான் என்னுடையவராக இருக்கிறார். அப்போ நமக்கு இருக்கிற இடத்துல தேடாமல், நம்ம கஷ்டப்படாமல், நமக்கு பகவான் எனக்கு சொந்தமாயிட்டார். நம்ம நினைக்கிற இந்த சங்கல்பம், எந்த சங்கல்பம்? பகவான் என்னுடையவர் அப்படின்ட்டு நினைக்கிற அந்த சங்கல்பம் நமக்கு எந்தளவு மகிழ்ச்சியிலையும் ஆன்மீக போதையிலையும் நம்மளை திளைக்க வைக்கின்றது. உங்களுக்கெல்லாம் அனுபவமாகுதா? சிந்தனை பண்ணணும். ஒரு தடவை நம்ம நினச்சா மட்டும் பத்தாது, ஒரு தடவை சொன்னால் பத்தாது. பகவான் மேராக எப்படி ஒரு குழந்தை இது என்னோட அப்பா என்னோட அம்மான்ட்டு உரிமையாக நினைக்கும், அந்த மாதிரி உரிமையாக நம்ம நினைக்கணும். எந்த சுரூபத்தில் இருக்கிறாரு, என்ன ஆற்றல் அவருக்குள்ளார இருக்குது, இப்படி நம்ம அந்த பெருமையோடு நினைக்கிறப்ப பாருங்க, அந்த ஆன்மீக போதையும் மகிழ்ச்சியும் நமக்குள்ளார நிலைத்திருக்கும். ஸோ இதில் நம்ம எப்படி யோகா பயிற்சி பண்ணலாங்கிறத பற்றி சொல்லியிருக்கிறாங்க. தன்னை மிக ஆழமான சிந்தனையில் கொண்டு செல்லுங்கள். தன்னோட மனசை தனக்குள்ளார உள்நோக்கி ஆழமாக கொண்டு போங்க. இது நாள் வரையில் நம்ம யாரை என்னுடையவர் என்னுடையவர்ன்ட்டு நம்ம நினச்சிட்டு இருந்தோம், அது அறியாமையின் வசமாகி நினச்சோம். உறவுகளை நினச்சோம். சில பேர் சாமியார்களினுடைய டிவோட்டியாக இருப்பாங்க. யாருக்கு யாரை பிடிக்குமோ அந்த மாதிரி, இவங்க என்னுடையவங்க அவங்க என்னுடையவங்க அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் இது நாள் வரைக்கும் நம்ம யாரெல்லாம் நினச்சிட்டு இருந்தோம், அது எதுவும் எனது அல்லங்கிறத இப்போ நம்ம ரியலைஸ் பண்ணிட்டேன், உணர்ந்துட்டேன் நான். ஆனால் ஞான வெளிச்சம் எனக்குள்ளார வரப்ப யதார்த்தத்தை நான் உணர்றேன். உண்மையிலேயே என்னுடையவர் என்று சொல்லும் பொழுது ஒரே ஒருவர் தான் எனக்குன்ட்டு உரிமையானவர். நான் அவர்கிட்ட அதிகாரத்தை செலுத்த முடியும், எனக்கு சொந்தமானவர் என்று நான் நினைக்கிறது அந்த ஒருவர் தான். ஒரு பாபா தான் என்னுடையவர். அவரை தவிர இந்த உலகத்தில் எனக்கு யாரும் கிடையாது. பகவான் என்னுடையவர்னா அர்த்தம் என்ன? பகவானை நான் என் தந்தையாக நான் பார்க்குறேன், சர்வ சம்பந்தத்தில் நான் பார்க்குறேன். அப்போ அந்த மாதிரி நம்ம நினைக்கிறப்ப இதுதான் யதார்த்தம். இதில் டவுட்டே வரக்கூடாது. வேற யாராச்சும் இருக்காங்களா? எனக்கிட்ட சொல்லிக்க. கஷ்டம் வரப்போ மட்டும் பக்தியில் நினைப்பாங்க, எனக்குன்ட்டு யார் இருக்கிறா, சொந்த பந்தம் இல்லைன்ட்டு. அதே மாதிரி பாபா குழந்தைகள்லையும் நல்லா இருக்கிறப்ப ஒன்றும் தெரியாது, கஷ்டம் வரப்போ தான் என்ன சொல்லுவாங்க, நான் யாரை மலை போல் நம்பினேன், இவங்க என்னை கையை விட்டுட்டாங்க, அவங்க என்னை கையை விட்டுட்டாங்க. அப்போ தான் பாபாவோட ஸ்மிருதியே வரும். நம்ம பக்தன் மாதிரி இருக்கக்கூடாது. குழந்தைன்னா அந்த உரிமையை அனுபவம் பண்ணணும். நம்ம நல்ல ஒரு சூழ்நிலை இருந்தாலும் பாதக சூழ்நிலை இருந்தாலும் எனக்குன்ட்டு உரியவர் யார்? அப்போ இதுதான் நம்மளோட ஃபவுண்டேஷன். அந்த ஃபவுண்டேஷனில் நம்ம பக்காவாக இருக்கணும். ஸோ அதனால தான் சொல்கிறாங்க, இது அழிவற்ற சத்தியமான ஒரு வார்த்தை. அழிவற்றவர் தானே அவர். சத்தியம் என்றாலே உண்மை, அந்த உண்மைக்கு என்றும் அழிவு கிடையாது. அப்பேற்பட்டவர் என்னுடையவர். அவருக்கு நான் குழந்தையாக இருக்கிறேன்னா நான் எவ்வளோ பரம சௌபாகியசாலி குழந்தையாக இருக்கிறேன். அப்போ எப்பேற்பட்ட சர்வோத்தம் ஸ்வயம் பகவான் என்னுடையவராக ஆகிவிட்டார். நான் எப்போ அவரை என்னுடையவர்ன்ட்டு ஏற்றுக்கிட்டேனோ அப்போ அந்த உள்ளூர அந்த போதை வந்துடுது, அந்த சம்பந்தம் என்ன ஆயிடுது, பக்கா ஆயிடுது. பகவானை மட்டும் நான் என்னுடையவராக ஆக்கலை, இன்னும் எதெல்லாம் நான் என்னுடையதான் ஆக்கியிருக்கிறேன், வேற எதெல்லாம் எனக்குன்ட்டு நான் சொந்தமாக்கி இருக்கிறேன். அவர்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே எனக்கு சொந்தம். ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, பாப்பு மிலா சக்குச்சு மிலா. பாபா கிடைச்சாரு, எல்லாமே கிடைச்சிடுச்சுப்பா, இனி அடையிறதுக்கு வேற எதுவும் இல்லை. அப்போ அதனோட அர்த்தம் என்ன? வெறும் பகவானை மட்டும் நான் என்னுடையவராக ஆக்கலை,
பகவானுடைய அனைத்து பொக்கிஷங்களும், அவர்கிட்ட இருக்கிற குணங்களும் சக்திகளும் எல்லாமே என்னுடையதாக ஆகிவிட்டது. கஜானாக்கள், பிராப்திகள் இதெல்லாம் அவர்கிட்ட இருக்கு. ஜென்ம ஜென்மத்துக்கு கொடுக்குறாரு. அப்ப இது எல்லாமே எனக்கு சொந்தமாயிடுச்சு. கடை திறந்து வச்சிருக்காரு, எல்லாம் வச்சிருக்கிறாரு. என்ன சொல்றாரு? இப்ப நான் என்ன பண்ணணும்? அவருடைய துணையின் அனுபவத்தை, அவருடைய அனைத்து விதமான அலௌகிக பொக்கிஷங்களின் அனுபவத்தில் மூழ்க வேண்டும். என்னென்ன பொக்கிஷம் இருக்கு அவர்கிட்ட? ஞானம் பாருங்க, எத்தனை விதமான ஞானம் கொடுக்குறாரு. ஆத்மா பற்றி எடுத்துக்கிட்டா எத்தனை பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். பரமாத்மாவினுடைய விசேஷதா பற்றி சொல்கிறப்ப நிறைய நம்ம சொல்லிகிட்டே போகலாம். ட்ராமா பற்றி, ஒவ்வொரு வார்த்தையை பற்றி நம்ம பார்க்கலாம். அப்போ குணங்கள் எடுத்துக்கிட்டால் குணங்களோட லிஸ்ட்டு பாருங்கள். அவரை ஞான கடல், அன்பு கடல், சுக கடல்ட்டு சொல்கிறோம். ஒவ்வொரு குணம். அப்போ இதெல்லாம் செல்வம் தானே நமக்கு. சக்திகளின் கடலாக இருக்கிறாரு. சர்வ சம்பந்தத்தின் துணையை நம்ம அனுபவப்படணும். ஏன்னா நம்மளோட ராஜ்யோகத்தினுடைய சிறப்பே என்னன்னா, சர்வ சம்பந்தத்தில் பாபாவை நான் என்னுடையவராக அனுபவம் செய்கிறது. இந்த மாதிரி உலகத்தில் யாரும் சொல்லிக் கொடுக்கல. ஷாக்கார் முறையில் டெய்லி எத்தனை விதமான பாயிண்ட்ஸ் வருது பாருங்க. அந்த சம்பந்தத்தை நான் உரிமையாக அனுபவப்படுறேன். சொல்கிறாருல்ல பாபா, சர்வ சம்பந்தத்தினுடைய பிராப்தியை நம்ம பாபா கிட்ட அனுபவம் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, நம்மளோட மனசு புத்தி வெளி உலகத்தில் போகாது. இங்கே பாபா கிட்ட இந்த அனுபவம் செய்ய நம்ம விட்டுட்டோம்னா புத்தி அலை பாய்ந்து கொண்டே இருக்கும். புத்தி அலையிறப்ப மனசும் சேர்ந்து என்ன ஆகும்? வெளியில் போயிட்டே இருக்கும். அதனால தான் இந்த அனுபவம் என்பது மிகப்பெரிய கஜானா, பொக்கிஷம். அப்போ அந்த மாதிரி அனுபவங்களை நம்ம அடையிறதுக்கு என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குணத்தை எடுத்துக்கலாம். அந்த குணத்தின் ஆழத்தில் நம்ம போகலாம். ஒரு நாளைக்கு அன்புங்கிற குணம் எடுத்துக்கோங்க. பாபா எப்படிப்பட்ட அன்பு கடல்! எடுக்க நமக்கு அன்பு கிடைத்து கொண்டே இருக்கு. லவ்லின்னு ஆயிடணும். அதில் எல்லா ஸ்டேஜும் நமக்கு வந்துடுது. அன்பில் ஒன்றரை கலக்கக்கூடிய நிலைட்டு சொல்கிறோம், லவ்லி ஸ்டேஜஸ் சொல்கிறோம். இல்லை வதனத்துக்கு போங்க, பரந்தாமத்துக்கு போங்க, அந்த கம்பைன் சுரூபத்தில் பாருங்கள். ஞான சூரியனுடைய கிரணங்களுக்கு கீழே தன்னை அனுபவம் பண்ணுங்க. இல்லை சூக்ஷ்ம வதனம் வாங்க, ஃபரிஸ்தா சுரூபத்தில் அந்த அன்பை நீங்கள் திருஷ்டி மூலமாக, முகத்தின் மூலமாக அப்படி அனுபவம் பண்ணலாம். சாக்காரத்திலையும் நம்ம அந்த அனுபவத்தை பண்ணலாம். அவருடைய கைப்பிடிச்சு நான் போயிட்டே இருக்கிறேன். இப்படியெல்லாம் நம்ம வெரைட்டி என்ன பண்ணணும்? அந்த அனுபவத்தை அடைய நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த மாதிரிலாம் சரி. முழு நாளும் நம்ம எப்பெல்லாம் நம்மளோட காரிய விவகாரத்தில் வரோம். காரிய விவகாரத்தில் வரப்ப எனதுங்கிற வார்த்தை சொல்லாமல் இருக்க முடியாது. நான் எனதுங்கிற வார்த்தை சொல்லாமல் இருக்க முடியாது. அப்போ எப்பெல்லாம் எனதுங்கிற வார்த்தை சொல்கிறோமோ அப்போ நம்ம தனக்குத்தானே என்ன பண்ணணும்? மேரா கவுன் ஒரு பாட்டே இருக்குது. என்னுடையவர் யார், என்னுடையவன்ட்டு யாருன்னா கேட்குறப்ப அலர்ட் ஆகிடுவோம். அப்போ புத்தி பாபாட்ட வந்துடும். அந்த மாதிரி நினைவு செய்வீங்க. ஓ கவுன் ஹே, முழு உலகத்தினுடைய தந்தை, சர்வசக்திவான், ஆல்மைட்டி அத்தாரிட்டி, அவர் என்னுடையவராக ஆகிவிட்டார் இல்லையா? இப்படிப்பட்ட இந்த ஸ்மிருதி நம்மளை என்ன பண்ணும்னா, சிரேஷ்டமான ஸ்திதி என்ற ஆசனத்தில் அமர வைத்து நம்மளை அனுபவம் செய்ய வைக்கும். எப்படி நினைவோ அப்படித்தான் ஸ்திதி. அந்த ஸ்திதி சிரேஷ்ட ஸ்திதிங்கிற ஆசனத்தில் தன்னை நிலைக்க வைக்கிறோம். சிவ பகவானுடைய வாக்கு கூட பாருங்க, நிறைய டைம்ஸ் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பாபா நமக்கு முரளியில் கொடுத்துட்டே இருக்கிறார், அண்டர்லைன் பண்ணுறார். சிவ பகவானுடைய வாக்கு பாபா என்ன சொல்கிறார் பாருங்க, நான் எதிர்பார்த்துட்டே இருக்கிறேன் எப்போ என்னுடைய குழந்தைங்க என்னை பயன்படுத்துவார்கள், எப்போ என்னை கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாபா காத்துட்ருக்கிறாரு. சில நேரம் சொல்கிறார்ல, குழந்தை நீ எப்போ கூப்பிடுவான்ட்டு நான் காத்துட்ருக்கிறேன். நம்ம தான் அவர் கூப்பிடணும். கூப்பிட்டா போதும், உடனே உதவி செய்ய ஓடி வந்துடுவார். அந்த அளவுக்கு பாபா நமக்கு எதிர்பார்ப்பாக இருக்கிறார். நான் வந்ததே எதுக்கு தெரியுமா? என் குழந்தைகளுக்கு துணையை கொடுக்கவும் சகியும் கொடுக்கறதுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன். என் குழந்தைகளுக்கு துணை கொடுக்க வந்திருக்கிறேன்.
அப்போ அந்த துணை கொடுக்குறாருன்னா அர்த்தம் என்ன? சகயோகம் கொடுக்க வந்திருக்கிறார், ஹெல்ப் பண்ண வந்திருக்கிறாரு. ஆகையினால இந்த தடவை நான் என்ன பண்ணுறேன், இந்த விஷயத்தை அண்டர்லைன் பண்ணுங்க புத்தியில். பாபாவோட உதவியை மிக மிக ஆழமாக அனுபவம் செய்வோம். புத்தியில் ஸ்மிருதியில் ஆழமாக போயிட்டோம்னா அவரோட உதவி நம்ம என்ன பண்ணுவோம், நேச்சுரலாக அனுபவம் செய்ய ஆரம்பிப்போம். அங்கே எந்த மாதிரி சூழ்நிலை ஒன்றோ தன்கிட்டே இருக்கக்கூடிய குறை பலகீனங்களை நீக்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம். ஆத்மாவில் என்ன குறை இருக்குது, என்ன பலகீனம் இருக்குது, அதை போக்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம். அல்லது தன்னுடைய புருஷார்த்தத்தை தீவிரப்படுத்துறதுல இருக்கலாம். புருஷார்த்தம் பண்ணுறோம், ஆனால் தீவிர புருஷார்த்தம். கடினமான சூழ்நிலைகளை வெற்றி கொள்வதில் உடல் ரீதியான மன ரீதியான நோய் நொடிகள் வந்தாலும் இப்படி நிறைய விஷயம் இருக்குது. இப்படிப்பட்ட தருவாயில் பாபா நமக்கு உதவி செய்ய, சகயோகம் கொடுக்க, துணை கொடுக்க கட்டுப்பட்டவராக இருக்கிறார். அப்போ நம்ம தான் அவரை என்ன பண்ணணும், எந்த சூழ்நிலை எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நம்ம ஸ்மிருதியில் பாபா வரணும், மனசில் பாபா வரணும். அந்த ப்ராக்டிஸ் நமக்கு வேணும். தாரணைக்குரிய விஷயம், தைரியசாலி குழந்தைகளுக்கு பாபாவுடைய உதவி கிடைத்தே தீரும். ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம தான் எடுத்து வைக்கணும். குழந்தைகளே, நீங்கள் தைரியம் என்ற ஒரு அடி எடுத்து வைங்க. தைரியத்தினுடைய முதல் அடி நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா நான் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய 1000 அடி உங்களை முன்னேற வச்சிடுவேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம வச்சோம்னா 1000 மடங்கு உதவி செய்ய அவர் வராரு, நம்மளை முன்னேற வைக்கிறாரு. ஆனால் ஒவ்வொரு எண்ணம் சொல் செயல், ஒவ்வொரு ஸ்டெப்புன்னு சொல்கிறப்ப நம்ம ஒரு எண்ணத்தில் வந்தாலும் சரி, வார்த்தையாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நம்ம தான் எடுத்து வைக்கணும். அப்போ பாபாவுடைய உதவி நமக்கு பல கோடி மடங்கு கிடைக்குது. அடுத்து ஒரு அழகான விஷயம், ஒரு பழமொழி என்ன சொல்லுவாங்கன்னா, யார் தனக்குத்தானே உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு பகவான் உதவி செய்கின்றார். தனக்குத்தானே உதவி செய்கிறவங்களுக்கு பகவான் உதவி செய்கிறாராம். அப்படின்னா அர்த்தம் என்ன? தன் ஆத்மா எப்படி இருக்குது, எந்த நிலையில் இருக்குது, தன்னை அந்த சுரூபத்தில் கொண்டு போகிறதுக்கு, தன்னை சரி பண்ணுறதில்ல, சுயத்தில் நம்ம தனக்குத்தானே உதவி செய்யணும். சில நேரம் சொல்வார்ல, உன் மீது நீ கருணை காட்டு. அடுத்தவங்க மேலே காட்டுறது வேற, தனக்குத்தானே கருணை காட்டு, தனக்குத்தானே உதவி செய்யணும், தன்னை சரிப்படுத்திக்கணும். எந்த குழந்தை செல்ஃபில் கேர் எடுக்குதோ அந்த குழந்தைக்கு பாபாவுடைய உதவி கண்டிப்பாக கிடைத்தே தீரும். சிந்தனைக்குரிய விஷயம், பகவான்னா யார்? பகவான் என்றால் என்ன? என்னுடைய பார்வையில் பகவானை நான் எப்படி பார்க்கிறேன்? பகவான் என்னுடையவராக இருக்கிறார் என்றால் நான் எப்படி இருக்க வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும்? இதெல்லாம் சிந்தனைக்குரிய விஷயம். இதில் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம சிந்தனை பண்ணாலே அதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். நம்ம அரைக்கல்பம் தேவதைகளினுடைய மடியில் தான் நம்ம வளர்ந்துருக்கிறோம். அதாவது துவாபரயுகத்திலிருந்து பக்தி செஞ்சோம், 2500 வருஷம் பலவிதமான தேவி தேவதைகளை தான் வழிபட்டு வந்தோம். அந்த வளர்ப்பில் தான் நம்ம வளர்ந்துருக்கிறோம். அவர் ஆதா கலப் மனுஷியும் கி கோதுமே. அதாவது 2 விதமான விஷயம். ஒன்று, சொர்க்கத்தில் 2500 வருஷம் நம்ம தேவதா நிலையில் தேவதைகளினுடைய வம்சத்தில் வளர்ந்தோம். அடுத்து துவாபர் கலியுகத்தில் மனிதர்களினுடைய மடியில் நம்ம வளர்ந்து வந்திருக்கிறோம். ஆனால் சங்கம யுகத்தில் மட்டும்தான் யாருடைய வளர்ப்பு? பகவானுடைய வளர்ப்பு. ஸோ அதனால் நமக்கு ட்ராமாவினுடைய விஷயத்தையும் புரிய வைக்கிறாரு. தேவதைகளினுடைய மடி அறை கல்பம், மனிதர்களுடைய மடி அறை கல்பம். சங்கமயுகத்தில் பகவானுடைய மடி கிடச்சிருக்கு. மடி கிடச்சிருக்குன்னா அவரோட குழந்தை ஆயிட்டேன், அவர்கிட்ட நான் வந்துட்டேன், ஜென்மம் எடுத்துட்டேன். இந்த ஒரு கிடைத்திருக்கிற ஒரு மடி, பகவானுடைய குழந்தையாக கூடிய மடி முழு கல்பத்தில் ஒரே ஒரு தடவை தான் கிடச்சிருக்கு. சங்கமயுகத்தில் மட்டும்தான் கிடச்சிருக்கு. பகவானுடைய குழந்தையாயிட்டேன், அவர் மடியில் வந்துட்டேன்னா அதனுடைய முழுமையான லாபத்தை, சம்பூர்ண லாபத்தை நம்ம எடுத்துக்கணும். ஒரு கதை சொல்லுவாங்க இல்லையா, துருவனுடைய கதையை சொல்லுவாங்க. துருவன் சின்ன பையன், ஆனால் அவங்க அப்பா மடியில் உட்காரணுன்ட்டு அவன் நினைப்பான்.
ஆனால் ரெண்டாவது அவங்களுடைய அந்த ராஜாவுடைய ஒய்ஃப் வந்து அவனை உட்கார அனுமதிக்க மாட்டாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு ரொம்ப ஏக்கம் இருக்கும். தன் தந்தையினுடைய மடியில் உட்காரணும், அதை அடையணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவான், கடுமையான தவம் பண்ணுவான். தவம் பண்ணுறப்ப தான் வந்து அது அவனுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த பகவானுடைய மடி நமக்கு அப்படிப்பட்ட கடுமையான தவமெல்லாம் பண்ணலை, அதாவது உரிமையாக நமக்கு கிடைச்சிருக்கு. நம்ம கஷ்டப்படாமல் சுலபமாக உரிமையாக நமக்கு கிடைச்சிருக்கு. ஏன்னா பகவானை நான் எனக்கு சொந்தமாக்கிட்டேன்ல, தெரிஞ்சுக்கிட்டேன்ல. என்னால் நம்ம எல்லாருமே தன்னுடைய தந்தையின் அன்பான நினைவு என்ற மடியில் அமர்ந்து தந்தைக்கு சமமாக நம்ம ஆக வேண்டும். மடிங்கிறது என்ன, அவருடைய நினைவு. அவருடைய நினைவில் நம்ம அவருக்கு சமம் ஆகக்கூடிய ஒரு பயிற்சி நம்ம எல்லாருமே செய்யணும். ஸோ அதனால் பகவான் என்னுடையவர்னு சொல்கிறப்ப அதனுடைய முழுமையான லாபத்தை நம்ம வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும். ஓம் சாந்தி.